கைஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூப் பேட் வெர்சஸ் பிளாஸ்டிக் பேட். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு பேட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறம் என்ன அதனோட அட்வான்டேஜ், அதெல்லாம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் கேட்ட வரைக்கும் இதில் வெயிட் பார்த்துடலாம். வெயிட்டில் யார் வின் ஆகிறாங்க பார்க்கலாம். ஸோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்க பிளாஸ்டிக் பேட் வந்து இதுதான். ஸோ இந்த இதுதான் அந்த பிளாஸ்டிக் பேட்டு. ஸ்லாக் பேட் மாதிரி தான், பட் வேறு எடிஷன் மாதிரி, நருட்டோ மாதிரி எடிஷன், அதாவது அனிமி எடிஷன். ஸோ எனக்கு இது செட் ஆகிற பேட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஹைட்டு நல்லா ஹைட்டாக தான் இருக்குது, லாங்காக இருக்குது. எனக்கு செட் ஆகிற பேட் மாதிரி இல்லை. பெரியவங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். சின்ன பசங்களுக்கு இது நல்லா யூஸ் ஆகாது, பட் அடித்தா நல்லா பறக்கும். இப்போ இந்த பேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேட்டு தான், பிளாஸ்டிக் பேட்டு. இதுக்குள்ளே ஃபோம் இருக்குது, அதாவது ஃபோம் வச்சு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அடித்தா நல்லா லாங்காக போவோம். இன்னொன்று வந்து இது ஸ்லாக் பேட் மாதிரி தான். என்ன போட்டு சொல்கிறேன். இப்போ இது வந்து ஒரே பேட்டாக தான் இருக்குது, ஓகேவா? ஸோ ஹேண்டில் தனியாக வைக்கல, இது இந்த பாட்டு தனியாக வைக்கல, இந்த கிரிக்கெட் பேட்டு தனியாக வைக்கல, ஹேண்டில் தனியாக வைக்கல. ஸோ இது ஒன்றா அப்படியே லாங்காக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இங்கே நீங்கள் எதனா ஸ்டம்பர் பாலு, விக்கி பாலு அந்த மாதிரி, இன்னொன்று நீங்கள் ஹார்ட் டென்னிஸ் பாலில் கூட அடித்தானா இங்கே இம்பாக்டும் நடக்கும், இங்கேயும் இம்பாக்ட் நடக்கும், இங்கேயும் இம்பாக்ட் நடக்கும். ஸோ நம்ம அடிக்கிறோன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம கைக்கு வந்து ஆடு ஒரு மாதிரி அடிக்கும்போது, ஆனால் நல்லா ஃபோர்ஸ் கொடுக்கும். நீங்கள் பவரான ஷாட்லாம் விக்கி பாலில் அந்த மாதிரி பாலெல்லாம் அடிக்கணும்னா கையில் நிறையா இம்பேக்ட் வரும். ஸோ கை எதனா ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த பேட்டை வந்து யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கூப் பேட் எடுத்துடலாம். ஸ்கூப் பேட்டு. ஸோ இதான் நான் வாங்கின ஸ்கூப் பேட்டு. இது வந்து ரேட்டு சொல்லிடுறேன். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 400 ருபீஸு, ஓகேவா? ஸோ இது ரேட்டு 400. இது ரேட்டு வந்து 372. அதோட இது ரொம்ப கம்மி. இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து மேட் ஆஃப் வுட்டு, மேட் ஆஃப் பிளாஸ்டிக்கு. கிரிப் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சைஸ் வந்து 6 நினைக்கிறேன். ஆமாம் 6 தான். சைஸ் 6. குவாலிட்டி பெஸ்ட்டு குவாலிட்டின்னு தான் நான் சொல்லுவேன், ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே குவாலிட்டி, ஓகேவா? இப்போ எதனால நான் ஓகே குவாலிட்டின்னு சொல்கிறேன்னா, ஸ்கூப்டு வந்து சுட்டு கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக சுட்டு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஸ்டைலுக்கா இல்லை நல்லா அடிக்கிறதுக்கான்னு தெரியல. இப்படி தொட்டால் கூட கருப்பாக வருது, என்னன்னு தெரில, பாருங்கள். ஸோ தொட்டால் கூட கருப்பாக வருது. சுட்டு நல்லா அந்த கறி மாதிரி சுட்டு கொடுத்துருக்காங்க. கறிலாம் வந்திருக்கு, இல்லைனா கறி வரக்கூடாது. அந்த மாதிரி பேட்டு தான் பார்த்து வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பேட்டில் 3 பவர் ஸ்டிக்கர் இருக்குது. பவர் ஸ்டிக்கர்னால் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகும்னா, இப்போ பால் வந்து நீங்கள் வந்து விக்கெட் கீப்பர் இருக்காங்கல்ல, பால் வந்து, அதாவது பால் வந்து இப்போ இந்த பேட்டோட எட்ஜில் பட்டுருச்சுன்னா, வெயிட் பண்ணுங்க வரேன். ஓகே, எதுக்காக இருக்குன்னு சொன்னேன்னா பால் வந்து எடுக்கிறதுக்கு தான். ஓகே, இப்போ நம்ம மேஜிக் பண்ணி வர வச்சாச்சு, நம்ம மந்திரத்தை யூஸ் பண்ணி வர வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த டெஃபினிஷனை காமிக்கிறேன். இப்போ இந்த பவர் ஸ்டிக்கர் வந்து இருக்குது இல்லையா, இந்த பவர் ஸ்டிக்கரில் இந்த பால் வந்து பேட்டோட எட்ஜில் பட்டு விக்கெட் கீப்பர் வந்து கேட்ச் பிடிச்சிட்டாருன்னா, அதாவது இப்படி கேட்ச் பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க அவுட் ஆவாங்கல்ல. ஸோ அது அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அதனால பவர் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இட் ஹெல்ப்ஸ் டு, அதாவது இந்த பேட் வந்து லாங்காக போகிறதுக்கும் யூஸ் ஆகும். இந்த பவர் ஸ்டிக்கரு நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவே தான் இருக்குது. இல்லை ஓகேவான வெயிட்டாக இருக்குது. இதுவும் நல்லதாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு ஃபிட்டாக வர மாதிரி இல்லை. ஓகே, அதான் அப்புறமா பார்க்கலாம். ஸோ இந்த பால் வந்து ஸ்பாஞ்ச் பால் தான், ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ப்ராடக்ட் வச்சு வெயிட் செக் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் செக்கில் வந்து நம்ம பார்க்கலாம் எது லாங்காக போகும், அது போகும். அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இப்போ இதை நான் ஆன் பண்ணுறேன். ஓகே, ஆன் ஆயிடுச்சா? இப்போ வந்து இதை கீழே வச்சிடணும். நான் உங்களுக்கு அதை இப்படியே காமிக்கிறேன். அலைக்கா தூக்கிட்டு வந்து இப்படி காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஓகே இப்போ வந்து காமிக்கிறேன், இதை பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இது இருக்குல்ல, இந்த பேட்டர் ஸ்கூப் பண்ணலாம்.
இந்த பிளாஸ்டிக் பேட்டோட வெயிட் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். அப்பா ஓகே, செக் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக 700 kg காமிக்குது. கேஜியா, சாரி, கிராம். கரெக்டாக ஓகே 700 கிராம்ஸ் இந்த பேட்டு பார்த்தீங்கன்னா 700 கிராம்ஸு, சாரி தெரியாமல் கேஜின்னு சொல்லிட்டேன். 700 கிராம்ஸு. ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஓகேவான பேட்டை தான் சொல்லுவேன். ஸ்கூப் பேட் எவ்வளோ வெயிட்டுன்னு பார்ப்போம். எப்படி நான் தூக்கி பார்த்தாலே எனக்கு 1 kg இருக்க மாதிரி தான் இருக்குது, தெரில, பார்க்கலாம். 1 2 3 ஸ்டார். ஓகே, சம்திங். ஸோ இதோட கரெக்ட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 900 kg. ஐயோ கேஜினே வருது. அதாவது பார்த்தீங்கன்னா 900 கிராம். ஓகே, இப்போ வெயிட் செக்கிங்கில் வந்து இந்த பேட் வந்து ஜெயிச்சிருச்சு. இதுதான் அதிக வெயிட்டு, அது வந்து கொஞ்சம் வெயிட்டு. இதோட 200 கிராம்ஸ் அதிகம். ஓகேவா, ஸ்கூப் பேட் வந்து இந்த பிளாஸ்டிக் பேட்டோட அதிகம். ஸோ இந்த ப்ராடக்டே இப்போ நம்ம தூக்கி போட்டுடலாம். ஓகே, இப்போ இந்த பேட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 350 rupees. ஸோ இந்த பேட் வந்து ரேட் பார்த்தீங்கன்னா 350 rupees. இந்த பேட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 370 rupees. ஸோ 20 rupees வந்து இந்த பேட்டோட அதிகம். ஸோ இப்போ பவர் செக்கிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பவர் செக்கிங்கில் வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ இதில் வந்து பவர் ஸ்டிக்கர் சரி அதை பார்த்துக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு டென்னிஸ் பால் இருக்குது. ஸோ இந்த டென்னிஸ் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 rupees. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அதாவது பிக் பாஸ்கெட்டில் அந்த மாதிரி நிறைய ஆப்ஸில் விற்கும் எலன் பால். ஸோ வந்து 50 rupees தான் ஆஃபரில் கொடுக்குறாங்க, வாங்கிக்கலாம். எல்லா பாலுமே டென்னிஸ் பாலுமே 70 rupees, இந்த பால் மட்டும் 50 rupees விற்கிறாங்க, ஆஃபர் தான். ஓகே, இப்போ நம்ம இந்த பேட் ஒன்றே சொல்ல மாட்டேன். இப்போ இந்த பேட்டில் தெரியும்ல, நீங்கள் இந்த இம்பேக்ட் நடக்கும் சொன்னல, அது இம்பேக்ட்டு இந்த பேட்டில் நடக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தனி பார்ட்டு, இது ஒரு தனி பார்ட்டு. இங்கே பார்த்தாலே தெரியும், கிட்ட காமிக்கிறேன் வாங்க. இந்த இடத்துல தெரியுதா, இந்த இடத்துல நேராக இப்படி போகுது தெரியுதா, இந்த பாருங்கள் ஹேண்டில். ஓகேவா, நேராக இங்கே போதா. ஸோ இது வந்து ஹேண்டில். ஓகேவா, ஸோ இது ஹேண்டிலும் இந்த பேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பார்ட்ஸ். ஸோ பேட்டில் வந்து இந்த டென்னிஸ் பால் ஹிட் ஆகுதுன்னா எனக்கு வந்து கையில் இம்பேக்ட் ஆகாது. ஸோ இதே நம்ம பிளாஸ்டிக் பேட்டில் பார்த்தீங்கன்னா நான் அடித்து காமிக்கிறேன், எனக்கு இம்பேக்ட் நடக்க சொல்கிறேன். இம்பேக்ட் எனக்கு நடக்குது பாருங்கள், எப்படி ஷேக் ஆகுது பாருங்கள், என் கையும் ஷேக் ஆகுது. இப்போ இதே பேட்டில் என் கை ஷேக் ஆகுதா பாருங்க, ஷேக்கே ஆகுது சுத்தமாக என் கை பாருங்கள். எனக்கும் இந்த கைக்கும் இந்த கனெக்ஷன் நடக்கவே இல்லை. இப்போ அதே பேட்டில் செம்மையாக ஆடுது, நான் இந்த பேட்டில் வந்து ஆடுறது கிடையாது. ஓகேவா, ஸோ இம்பேக்ட் வந்து அவ்வளோ நிற்காது நீங்கள் ஃபோர்ஸாக அடிக்கிறேன்னா. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா பவர் செக்கிங் பண்ண போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த பேட்டில் தான் வந்து பவர் செக்கிங் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள் வாங்க. ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம பவர் செக்கிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த பவர் செக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்டுக்கும் பவர் செக்கிங் பண்ண போகிறோம். வாங்க, நான் அந்த பேட்டை வந்து எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேட்டு பாலையும் கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பேட் நான் வந்து வச்சுக்க போகிறேன். சும்மா அப்படி லைட்டாக தட்ட போகிறேன். எவ்வளோ ஹைட்டுக்கு போதோ நான் வந்து அவ்வளோ இது கொடுப்பேன். ஓகேவா, ஸோ வந்து லைட்டாக இப்படி பண்ணிக்கலாம். சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கேமரா. ஓகே, இப்போ நான் இப்படி பேட்டை வந்து இப்படி மேலே தள்ளுவேன். அது வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, பரவாயில்ல, நான் ரொட்டி பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஹைட்டு கேட்டதில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக எனக்கு பார்க்கும்போது இந்த சைடில் இருந்துச்சு. கரெக்டாக இங்கேயே ஆல்ரெடி மார்க் ஆகிருக்கு. சாரி, இந்த சைடு ஆல்ரெடி. ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம டாட்டு. இப்போ நம்ம வந்து வுட்டன் பேட்டில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஸ்கூப்டு பேட்டில் ட்ரை பண்ண போகிறோம்.
ஸோ அந்த ஸ்கூப் பேட்டை எடுத்துகிட்டு மேஜிக். என்னடா ஸ்கூப் பேட்டை காணோம், அப்பாடா வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்கூப் பேட் வந்து வந்தாச்சு. ஓகே, இது ஒன்று. இப்போ வந்து இந்த ஸ்கூப் பேட் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கா பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து டேப் பண்ண போகிறோம் இந்த ஸ்கூப் பேட்டை. ஸோ வந்து இதில் எனக்கு பார்க்கும்போது லைட்டாக வழுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பவர் ஸ்டிக்கர் எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டில் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். அப்படியே வழுக்குது. ஓகே, நம்ம வந்து செக் பண்ணலாம். கரெக்டாக அங்கே இருக்கா? ஓகே, பரவாயில்ல, கொஞ்சம் ஹைட்டாக தான் போகுது. ஆனால் நம்ம பிளாஸ்டிக் பேட்டோட அது தாண்டலை. ஸோ ப்ராபப்ளி பாருங்கள் தாண்டலை. நான் ஃபோர்ஸ் கூட அடிச்சு காமிக்கிறேன். ஃபோர்ஸாக போடுறேன். எவ்வளோ ஃபோர்ஸ் போடலாம், சும்மா இங்கே கீழே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பால் இங்கே தூக்கி போடுறேன். சாரி, இங்கே தூக்கி போடுறேன். எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, லைட்டாக தான் ஃபோர்ஸ் வந்துச்சு. இப்போ நம்ம இந்த பேட்டில் அட்டாக் பண்ணி பார்க்க போகிறோம். அப்பா, என்ன மாதிரி ஃபோர்ஸு. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் என்ன டெஃபினிஷன் கற்றுக்குறீங்கன்னா, வாங்க நான் சொல்கிறேன் என்ன டிஃப்ரென்ஷன்ட்டு. ஸோ இது ரெண்டு பேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூப் பேட் வந்து ரேட் வந்து அதிகம். ஓகேவா, ஸோ ரேட் அதிகம், ஆனால் வந்து போக மாட்டேங்குது. இப்போ நான் இந்த ஸ்கூப் பேட்டில் வந்து ஓங்கி அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓங்கி ஃபுல் ஃபோர்ஸில் அடிக்கிறேன், ஒரு இடத்துக்கு போய் சேருது. ஓகேவா, ஸோ அந்த இடம் இருக்குது. இப்போ நான் வந்து பிளாஸ்டிக் பேட்டில் அடிக்கிறேன், அப்படியே பிச்சுக்கிட்ட போகுது பால் ஃபோர்ஸில், அப்படியே மேலே போகுது. ஸ்கூப் பேட்டோட ஹைட்டாக போகுது, பட் ஹைட்டாக போகுது, ஆனால் தூரமாகவும் போய் விழுது. ஸோ என்னன்னா, இப்போ இதில் வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, ஸ்கூப் பேட்டுக்கும் பிளாஸ்டிக் பேட்டுக்கும் அந்த இது புரிஞ்சுக்கிட்டோம். இன்னொன்று, நம்ம அடிக்கிறதுல பிளாஸ்டிக் பேட் தான் பெஸ்ட்டு. ஓகேவா, நீங்கள் வாங்குறது இருந்தால் பிளாஸ்டிக் பேட் தான் வாங்குங்க. எனக்கு தெரியல, நான் 350 rupees கிடையாது இது நினைக்கிறேன், 300 rupees. நான் கரெக்டாக பார்த்தா 300 rupees தான் வாங்கியிருந்தேன். இப்போ 350 rupeesல இருக்குது, என்னன்னு தெரியல. இல்லை ரேட்டு கூட லைட்டாக ஏற்றிருப்பாங்க. ஆனால் இந்த பேட் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஹைட்டு தான் நிறையா இருக்குது. பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குன்னு, கட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ லென்த்து பாருங்கள், இந்த இடத்துல பிரெத்து எவ்வளோ அதிகமாக இருக்குது. ஸோ இதே இந்த ஸ்கூப் பேட்டில் போய் பாருங்கள், எவ்வளோ லைட்டாக கம்மியாக இருக்குது. ஸோ இதுலேருந்து வந்து என்னென்னா, இப்போ இந்த பேட்டில் நான் அடிக்கிறேன்னா தூரமாக போயிடுச்சு. ஓகேவா, ஒரு பேட்டில் நல்லா ஆயிடுச்சு. இப்போ இதே ஸ்கூப் பேட்டில் நான் அடிக்கிறேன், பிளாஸ்டிக்கில் போன டிஸ்டன்ஸ் கூட இதில் போகாது, ஒரு ஹாஃப் டிஸ்டன்ஸ் போகும், ஆனால் அதுக்கு மேலே போகாது. ஸோ த வின்னர் இஸ் பிளாஸ்டிக் பேட் தான். ஸோ த லூசர் இஸ் இந்த பேட் தான். நீங்கள் ஒரு டர்ஃப் பிளேயராக இருந்தால் நீங்கள் இதை வாங்கலாம். கிரவுண்டு பிளேயராக இருந்தால், அதாவது நீங்கள் கிரவுண்டெல்லாம் விளையாடுற அடிக்கடி கிரவுண்டில் விளையாடுற பிளேயராக இருந்தால் நீங்கள் இதை விளையாடலாம். ஓகேவா, ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.